மாணவர்களுக்கு இனிய மாலை வணக்கம். இன்றைக்கி என்எம்எம்எஸ் தேர்வில் கேட்கக்கூடிய ஒரு கணக்கை வந்துட்டு பார்ப்போம். இந்த கணக்கு பாருங்கள். ஒரு பள்ளியில் 360 மாணவர்கள் உள்ளனர். அவர்களில் 240 பேர் மாணவர்கள் எனில் மாணவிகளின் சதவீதம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. இந்த கணக்கில் நல்லா பார்த்தீங்கன்னாக்கா மொத்த மாணவர்களுடைய எண்ணிக்கை கொடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் அவர்களில் 240 பேர் வந்துட்டு மாணவர்கள் அப்படின்ற அந்த டீட்டெயில் கொடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் மாணவிகள் கொடுத்துட்டு மாணவிகளின் சதவீதம் கேட்குறாங்க. எவ்வளோ சதவீதம் பேர்? இப்போ இந்த மாதிரியான கணக்குகள் வந்துட்டு கேட்டால் நாம் வந்துட்டு எப்படி போடுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த மாதிரி கணக்கு வருது அப்படின்னாக்கா முதல்ல இந்த மாதிரி ஒரு கோடு போட்டுக்குங்க. கோடு போட்டுக்கிட்டு இந்த டோட்டல் மதிப்பெண்ணவோ அதை வந்துட்டு கீழே எழுதிக்கணும், வகுத்தலில் எழுதிக்கணும். சரியா? எவ்வளோன்றது வகுத்தல் எழுதிக்கணும். இங்கே வந்துட்டு நம்மக்கிட்ட மாணவிகளின் சதவீதம் கேட்டிருக்கிறாங்க. மாணவிகளின் சதவீதம் வேணும்னா அதுக்கு முன்னாடி மாணவிகள் எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கணும். மாணவிகள் எத்தனை பேருன்ட்டு இதை ரவுண்ட் பண்ணியிருக்கிறது வந்துட்டு மாணவர்களுடைய எண்ணிக்கை. இது அவங்க கேட்குறது மாணவிகளுடைய சதவீதம் கேட்குறாங்க. சரியா? அப்போ சதவீதம் கண்டுபிடிக்கிறது எப்படின்னா முதல்ல இதில் வந்துட்டு மாணவிகளுடைய எண்ணிக்கை வந்துட்டு எவ்வளோன்னு கேட்கும். ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும் மாணவிகளுடைய எண்ணிக்கை. ஆனால் கொடுத்துருக்கிறது மாணவர்களுடைய எண்ணிக்கை கொடுத்துருக்குறாங்க. சரியா? அப்போ நம்ம மாணவிகளுடைய எண்ணிக்கை தெரியணும் அப்படின்னாக்கா இந்த 360லேருந்து ஃபஸ்ட்டு 360லேருந்து 240 கழிச்சிட்டாக்கா நமக்கு வந்துட்டு மாணவிகளுடைய எண்ணிக்கை தெரிஞ்சிடுமா? சரியா? ஃபஸ்ட்டு எண்ணிக்கையை கண்டுபிடிச்சிடுவோம். மாணவிகளுடைய எண்ணிக்கை என்ன இருக்குது? 360லேருந்து 240 போச்சுனாக்கா இந்த 6ல் 4 போச்சுன்னா 2, அதுக்கப்புறம் இந்த 3ல் 2 போச்சுன்னா 1. அப்போ மாணவிகள் இருக்கிறது எத்தனை? 360 மாணவர்கள். மொத்த மாணவர்களில் 120 பேர் வந்துட்டு மாணவிகள். ஃபஸ்ட்டு இந்த டீட்டெயில்ஸை நம்ம கண்டுபிடிச்சிக்கணும். மாணவர்களுடைய எண்ணிக்கை 240, மாணவர்களுடைய எண்ணிக்கை வந்துட்டு 120. சரியா? இப்போ வந்துட்டு அடுத்த ஸ்டெப்புக்கு வந்துட்டு வருவோம். இப்போ நம்ம வந்துட்டு என்ன பண்ணணுன்னாக்கா இந்த மொத்த மாணவர்கள் இருக்காங்க இல்லையா, அந்த மதிப்பை வந்துட்டு கீழே போட்டுக்கணும். 360 வந்துட்டு கீழே போட்டு இவங்க வந்துட்டு மொத்த மாணவர்களுடைய எண்ணிக்கை. சரியா? அதில் நமக்கு எது தேவைன்னாக்கா மாணவிகளுடைய பர்சன்டேஜ் தான் கேட்கணும், தெரியணும். அப்போ மாணவிகளுடைய எண்ணிக்கையை வந்துட்டு யாருடைய சதவீதத்தை நம்ம கண்டுபிடிக்கணுமோ அவங்களுடைய அந்த எண்ணிக்கையை மேலே போட்டுக்கணும். இதே வந்துட்டு மாணவர்களுடைய சதவீதம் கேட்டிருந்தாங்க அப்படின்னா இந்த 240 இந்த 360க்கு மேலே போட்டிருக்கணும். நீங்கள் மாணவிகள்ன்றதுனால தான் மாணவிகளுடைய எண்ணிக்கை போட்டுட்டு இன்ட்டு 100 அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கணும். இந்த மெத்தடை வந்துட்டு நாம் இப்போ இதை வந்துட்டு சுருக்குனாக்கா நமக்கான பர்சன்டேஜ் வந்துட்டு ரெடி. நமக்கான பர்சன்டேஜ் வந்துட்டு தெரிஞ்சிடும். முதல்ல இது வந்துட்டு ஒரு ஸ்டெப்பாக இருந்தாலுமே இதனுடைய முழு ஸ்டெப்பு என்ன அப்படின்னாக்கா 120 இன்ட்டு 100 வகுத்தல் 360ன்னு அர்த்தம். இப்படி நம்ம போட்டாலுமே என்னென்னா இந்த 100ஐயும் வந்துட்டு இந்த 360 இந்த மாதிரி வந்துட்டு வகுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். அப்போ 360 வகுக்கணும் அப்படின்னா நிறைய பேருக்கு வந்துட்டு அடேங்கப்பா எப்படி வகுக்கிறது, ரொம்ப கஷ்டமாச்சு அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பீங்க. நீங்கள் வந்துட்டு அந்த மாதிரி கஷ்டப்பட்டு இந்த மாதிரி நீள் வகுத்தல் முறையில் வந்துட்டு இந்த மாதிரி 360ன்னு போட்டு இந்த ரெண்டுத்தையும் வந்துட்டு பெருக்கிட்டு இதையும் பெருக்கிட்டு அதுக்கப்புறம் 360 வகுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காதீங்க. சரியா? அப்படி வந்துட்டு நினச்சோம்னா நமக்கு ரொம்ப டைம் வேஸ்ட் ஆகும். நம்ம இப்படியே வந்துட்டு இதிலையே வந்துட்டு நம்ம வந்துட்டு வகுத்தல் பெருக்கலை வந்துட்டு நம்ம பண்ணலாம். சரியா? அதை வந்து நிறைய பயிற்சி பண்ணுங்கள். சரி, இந்த கணக்கை எப்படி போடுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ இந்த வகுத்தலில் கீழே வந்துட்டு 0 இருக்குதா? இந்த 0க்கு இந்த ஒரு 0க்கு இந்த ஒரு 0 நம்ம அடிச்சிடலாமா? அடிச்சிட்டாக்கா வந்துட்டு மீதி என்ன இருக்குது? இங்கே 36 இருக்குது. மேலே வந்துட்டு 120 × 10ன்னு இருக்குது. இது ரெண்டுத்தையும் பெருக்கி அதுக்கப்புறம் கூட 36ஆல் வகுக்கலாம். சரி, எனக்கு வந்துட்டு 36ஆம் வாய்ப்பாடெலாம் தெரியாது சார், நான் வந்துட்டு இன்னும் வந்துட்டு ஈஸியாக வேணும் அப்படின்னும் பொழுது நாம் என்ன பண்ணலான்னா இதை வந்துட்டு மேலேயும் கீழேயும் ஒரே நம்பரால் வந்துட்டு நாம் அடிக்கலாம். ஒரே நம்பரால் எப்படி அடிக்கலாம் அப்படின்னா இப்போ இந்த 36 2ஆல் அடிக்கிறேன். நான் 36 2ஆல் அடிக்கிறேன். 2ஆம் வாய்ப்பாடில் நம்ம வந்துட்டு அடித்தோம் அப்படின்னாக்கா 1 2 மீதி 1 இருக்குமா, அது இந்த போட்டோம்னா 16 8 2 16. அப்போ 2ஆம் வாய்ப்பாடில் போட்டோம்னா 18 2 36ன்னு நமக்கு வந்துட்டு இதை அடிச்சிடலாம். அதே போல் இங்கேயும் மேலே இந்த நம்பரையோ அல்லது இந்த நம்பரையோ அதே போல் 2ஆம் வாய்ப்பாடில் இங்கே கீழே எத்தனை நம்பரில் அடிக்கிறீங்களோ அதே போல் மேலே வந்துட்டு அதே வாய்ப்பாடால் அடிக்கணும்.
நாம் எதை மேலே வந்துட்டு அடிக்கலாம்? இதை வந்துட்டு அடிக்கலாமா பார்க்கலாமா? இந்த 120 அடிக்கலாமா? 120 அடித்தோம் அப்படின்னாக்கா, பொதுவாகவே 120ல் பாதி என்ன? 60. அப்போ 60 2 160. 60 × 2 160. அப்படி உங்களுக்கு தெரியல அப்படின்னாக்கா, இதை பாருங்கள், இந்த 12 6 2 12 அப்படின்னு அடிக்கலாம். அதுக்கப்புறமா இந்த 0 வந்துட்டு அப்படியே எடுத்து போட்டுக்கலாம். அவ்வளோதான் முடிஞ்சுச்சு. இப்போ வந்துட்டு மேலேயும் 2ஆல் அடிச்சிருக்கிறோம், கீழேயும் இந்த 36 2ஆல் அடிச்சிட்டோம். இப்போ மேலே எவ்வளோ இருக்குது? 60 × 10 இருக்குது, கீழே வந்துட்டு 18 இருக்குது. சரி, இது இப்படி இதையும் தான் அடிக்கணுமானா அப்படிலாம் கிடையாது. இதையும் கூட நம்ம அதே மெத்தடில் அடிக்கலாம். இங்கே கீழே எந்த வாய்ப்பாடில் நம்ம அடிக்கிறோமோ அதே வாய்ப்பாடில் மேலேயும் அடிக்கணும். சரியா? அப்போ இது எது வேணாலும் அடிக்கலாம். இந்த நம்பரையும் அடிக்கலாம், அப்படி இல்லைன்னா இந்த நம்பர் அப்படி இல்லைனா இந்த நம்பர், ஏதோ ஒரு நம்பரை நம்ம மேற்கொண்டு இன்னும் கொஞ்சம் சுருக்கலாமா? அப்போ எதை சுருக்கலாம்? நான் மறுபடியும் இதை வந்துட்டு 9 2 18 2ஆம் வாய்ப்பாடிலே அடிக்கிறேன். 9 2 18ன்னு அடிக்கிறேன். அப்புறம் வந்துட்டு இதை வந்துட்டு நான் திரும்பவும் வந்துட்டு 30 2 60 அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கலாமா? சரியா? 30 2 60 அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கலாம். சரியா? நான் இன்னும் மேலேயும் மறுபடியும் வந்துட்டு இப்போ 2ஆம் வாய்ப்பாடில் அடிச்சிட்டேன். சரியா? அடுத்தது இன்னமும் வந்துட்டு இதை சுருக்கலாம் பாருங்கள். எந்த வாய்ப்பாடில் சுருக்கலாம்னாக்கா, 3ஆவது வாய்ப்பாடில் சுருக்கலாம். 3ஆவது வாய்ப்பாடில் சுருக்கும்பொழுது 1 3 3 இந்த 0 அப்படியே போட்டோன்னா 3 30ன்னு வரும். 3 30ன்னு வரும். இந்த 9ஐ 3ஆம் வாய்ப்பாடில் அடிச்சோன்னா 3 9 அப்படின்னு சொல்லிட்டு வரும். ரொம்ப சுருங்கிடுச்சா? சரியா? இப்போ வந்து பாருங்கள், இதை மேற்கொண்டு எதுலனா அடிக்க முடியுமானா, மேற்கொண்டு நம்ம எதால் அடித்தாலுமே வந்துட்டு நமக்கு வந்துட்டு கொஞ்சம் வந்துட்டு கஷ்டமாக இருக்கும். சரியா? கொஞ்சம் வந்து கஷ்டமாக இருக்கும். அப்போ இதோடு வந்துட்டு அடிக்கிறத நிறுத்திக்கலாம். அடுத்ததாக வந்துட்டு என்ன பண்ணலாம்? இப்போ வந்துட்டு வகுத்தல் வந்துட்டு செய்யணும். வகுத்தல் வந்துட்டு செய்யலாம். அது எப்படி செய்யலாம்? இங்கே மேலே என்னென்னலாம் இருக்குது பாருங்கள். மேலே வந்துட்டு 10 இருக்குது. இந்த 10, இந்த ஒரு 10, இதோ ஒரு 10. அப்போ இந்த என்ன இப்போ மீதி என்ன இருக்குது அப்படின்னா, 10 × 10 10 × 10 டிவைடட் பை 3. கீழே என்ன இருக்குது? 3. இப்போ இதை சுருக்குனாக்கா வந்துட்டு ஆன்சரு. சரியா? இப்போ இதை வந்துட்டு எப்படி சுருக்கலாம் அப்படின்னாக்கா, பைத் என்ன? 100ன்னு வருமா? பைத் 100. அப்போ 100/3. அப்போ இந்த 100 வந்துட்டு 3ஆல் வந்துட்டு வகுத்தோம்னா நமக்கு தேவையான ஆன்சர் வந்துட்டு வந்துடும். சரியா? இந்த கீழே இருக்கிற பகுதியை நான் அடிச்சிட்டோம்னா, அடிச்சுட்டு இப்போ இதுக்கு மேலே வந்துட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, நீள் வகுத்தல் முறையில் இப்போ இந்த இதை வந்துட்டு நம்ம வகுத்தல் செய்யலாமா? செஞ்சால் அந்த புள்ளி வச்ச நம்பரெல்லாம் வரும். அதனால தான் நான் வந்துட்டு இதை அடிச்சுக்கிறேன். இப்போ வந்துட்டு போடலாமா? சரி, இப்போ 100 வந்துட்டு 3ஆல் வந்துட்டு போடுறோமா? போடும்பொழுது என்ன வரும்? 3ஆம் வாய்ப்பாடில் போட்டோம்னாக்கா 3 9ன்னு வருமா? 3 9. 9னாக்கா இப்போ 10ல் 9 போச்சுன்னா 1ன்னு வருமா மீதி? இங்கே என்ன இருக்குது? இந்த 0 இருக்குது. அந்த 0 வந்துட்டு இங்கே இறக்கலாம். திரும்ப என்ன வரும்? 3 வந்துட்டு 9 அப்படின்னு சொல்லிட்டு தான் வரும். சரியா? மீதி வந்துட்டு 1 வரும். இப்போ பாருங்கள், இந்த கணக்கு வந்துட்டு கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுனாக்கா டக்குன்னு இந்த வகுத்தல் வாய்ப்பாடை என்னன்றது போட்டுடலாம். இப்போ தொடர்ந்து பாருங்கள், இங்கே வந்துட்டு 10 இருக்கா, மறுபடியும் 3 9ன்னு வந்துச்சா, மீதி என்ன வந்துச்சு? 1 வந்துச்சு. இங்கே இருக்குது 0 இருந்துச்சு, எடுத்து போட்டுக்கணும். மறுபடியும் 3 9ன்னு வரும். அப்புறம் வந்துட்டு 3 9ன்னு வரும். 9 போட்டு மீதி வந்துட்டு 1 வந்துடுச்சு. அடுத்தது இந்த பக்கத்தில் எதனா நம்பர் இருக்கா இறக்கிறதுக்கு? இல்லை. ஆனால் நமக்கு வந்துட்டு கீழே 0ன்னு வர்ற வரைக்கும் நம்ம வந்துட்டு இந்த வகுத்தில் தொடரணும். கீழே இந்த இடத்துல 0ன்னு வர்ற வரைக்கும் நம்ம வகுத்தில் தொடரணும். அப்போ இங்கே மேலே புள்ளி வச்சுட்டு இங்கே ஒரு 0 சேர்த்துக்கலாமா? 0 சேர்த்துக்கலாம். 0 சேர்த்துக்கிட்டா இப்போ என்ன ஆகுது? 10ன்னு ஆயிடுச்சு. 10ன்னு ஆயிடுச்சு. மறுபடியும் இது 3ஆம் வாய்ப்பாடில் போனாக்க என்ன பண்ணலாம்? 3 9ன்னு வரும். 3 9. மறுபடியும் பாருங்கள், மறுபடியும் வந்துட்டு 1 தான் வருது. நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, இது நீங்கள் எத்தனை வாட்டி போட்டாலும் இந்த மீதி வந்துட்டு 10, அப்புறம் 3 9 இப்படியே தான் வந்துகிட்டே தான் இருக்கும். கடைசியில் 0ன்னு முடியவே முடியாது. ஆனால் ஒரே நம்பர் தான் வந்துகிட்டே இருக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, இந்த புள்ளி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு 2 நம்பர் வர வரைக்கும் இந்த நம்ம செஞ்சால் போதும். அந்த வகுத்தில் செஞ்சால் போதும். அதுக்கு மேலே தொடர்ந்து வந்துட்டு செய்ய தேவையில்லை. அப்படி இல்லைன்னா சில கணக்குகள் 3 டிஜிட் வரைக்கும் கூட இருக்கும். இப்போ இந்த கணக்கில் பார்த்திங்கன்னா 2 டிஜிட் வரைக்கும் தான் கொடுத்துருக்குறாங்க. 2 டிஜிட் வரைக்கும், இல்லை டிஜிட் இல்லாமல் இங்கே 1 டிஜிட் தான் கொடுத்துருக்குறாங்க. அப்போ நம்ம 1 டிஜிட்டாக கூட இந்த 3 கூட தேவையில்லை. இந்த 1 டிஜிட்டாக கூட நம்ம நிறுத்திக்கலாம். ஆனால் பொதுவாக ஜென்ரலாக வந்துட்டு இந்த புள்ளிக்கு அப்புறம் 2 டிஜிட் வரைக்கும் வகுத்து தொடர்ந்து இதே நம்பர் தான் வரப்போகுது. 10 10ன்னு தான் வரப்போகுது. அப்போ ஒரே ஆன்சர் தான் 3 3 3 தான் வரும். நாம் வந்துட்டு இந்த புள்ளிக்கு அப்புறம் 2 டிஜிட் வர்ற வரைக்கும் நம்ம கணக்கு போட்டுட்டு மீதியை நிறுத்திக்கலாம். அப்போ 33
3 3 இதுதான் வந்துட்டு அந்த மாணவிகளுடைய சதவீதம். இது இந்த ஆன்சரில் எங்கன்னா இருக்கா பார்த்தோன்னா இதை பாருங்கள், இங்கே இருக்குது 33.3 ஒரு டிஜிட்டோடு இருக்குது. நம்ம 2 டிஜிட் கண்டுபிடிச்சிருக்கிறோம், இருந்தாலும் பரவாயில்ல, இங்கே ஒரு டிஜிட்டோடு இருக்குது. அது ஒரு டிஜிட்லேயே வந்துட்டு நம்ம போட்டுக்கலாம். சரியா? நான் வேறு கணக்குகள் இந்த மாதிரி முடிவில்லாமல் அது போகிற மாதிரி தெரிஞ்சுது அப்படின்னாக்கா, இந்த கணக்கை வந்துட்டு அந்த புள்ளிக்கு அப்புறம் 2 டிஜிட் வர்ற அளவுக்கு மட்டும் பெருக்கிட்டு வகுத்துட்டு மீதி அப்புறம் அப்படியே விட்டுடுங்க. சரியா? இப்போ இந்த மாதிரி நிறைய கணக்குகள் வர்ற வாய்ப்பு இருக்குது. அதனால வந்துட்டு இது கணக்கு கொஞ்சம் நல்லா பார்த்துக்குங்க. சரியா? நமக்கு எத்தனை டோட்டல் நம்பர் இருக்காங்களோ அந்த நம்பரை கீழே போட்டுக்கணும். சரியா? யாருடைய பர்சன்டேஜை கண்டுபிடிக்கணுமோ அவங்களுடைய நம்பரை மேலே போட்டுக்கணும். அதுக்கப்புறம் அதை 100ஆல் வந்துட்டு பெருக்கிக்கணும். இதுதான் வந்துட்டு ஃபார்முலா. பெருக்கும்பொழுது வகுக்கும்பொழுது இந்த மாதிரி நம்ம ஏற்கனவே சொன்ன மெத்தட் பிரகாரம் ஃபாலோ பண்ணுங்கள். சரியா? அடுத்த கணக்கில் சந்திப்போம். நன்றி.